பாகிஸ்தான் மீது மூன்றாவது நாளாக ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்தியா. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? பாகிஸ்தான் மீது தொடர்ந்து மீண்டும் இந்தியா இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. நேற்று இரவு அவர்கள் அத்துமீறி ஒரு தாக்குதல் முயற்சியை நடத்தியிருந்த நிலையில அத்தனையும் முறியடித்ததோடு தொடர்ந்து எதிர்ப்பு தாக்குதலை பதிலடியாக இந்தியா தொடர்ந்து இந்த தாக்குதலை தொடங்கி இருந்தது. பாகிஸ்தானுடைய பல்வேறு நகரங்களை குறிவிட்டு இந்த தாக்குதல் தொடங்கப்பட்டது. தற்போதும் கூட பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துல இந்த தாக்குதல் என்பது எதிர் தாக்குதலாக உரிய பதிலடியாக பாகிஸ்தானுடைய பதிலடியாக தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்தியாவினுடைய இந்த ட்ரோன்கள் மூலமாக இந்தியா பயன்படுத்தக்கூடிய இந்த துல்லியமான தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தின் ஒக்காரா ராணுவ குடியிருப்பை குறிவைத்து இந்திய ட்ரோன்கள் அந்த தாக்குதல் நடத்துகின்றன. நேற்று காலையில 9 நகரங்கள்ல பாகிஸ்தானுடைய 9 நகரங்கள்ல இந்த ட்ரோன்கள் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை நேரடியாக சென்று தாக்கி அவற்றை அழித்திருக்கிறது. லாகூர் அருகேயும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் ராணுவத்தினுடைய ட்ரோன்கள் நேற்று தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் மீண்டும் பாகிஸ்தான் அதற்கு பதிலடி கொடுக்கிறோம் என்ற பெயரில் அவர்கள் ஒரு தாக்குதல் முயற்சியை தொடங்கினார்கள். ஆனால் இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பிலும் இந்தியாவுடைய விமானப்படையும் ராணுவமும் துல்லியமாக அவற்றை தாக்கி அவற்றை எல்லாம் வானிலேயே அழித்திருக்கிறது. இந்த தரையில் ஒரு சேதத்தை ஏற்படுத்தாத வகையில அவற்றை முற்றிலுமாக முறியடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்திய ராணுவம் நேற்று இரவிலிருந்து இந்த தாக்குதலை தொடங்கி இருந்தது. ட்ரோன்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் பாகிஸ்தானுடைய பல்வேறு பகுதிகள் குறிவைக்கப்பட்டு இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. பாகிஸ்தானுடைய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய முகாம்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்படுவதனால அவர்கள் அனைவருமே அந்தந்த பகுதியில், குறிப்பாக சிந்து மாகாணத்துல இந்த ராணுவ முகாம்களில் இருந்து அனைவருமே பாதுகாப்பான இடங்களுக்கு ராணுவம் எல்லாம் அங்கிருந்த முகாம்களில் இருந்து வெளியேறுவதாகவும், குறிப்பாக ராணுவ முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தும் என்பதனால அவர்கள் முன்னெச்சரிக்கையாக வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலை இந்தியாவினுடைய தாக்குதல் தொடர்கிறது. ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர் என்ற இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடந்து வருவதாக இந்தியா அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துல இந்த தாக்குதலை இந்தியா குறிப்பாக அந்த ராணுவ குடியிருப்புகளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதியில தாக்குதலை நடத்தி இருக்கிறது. 2 நாடுகளுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு போர், ஒரு சண்டை, ஒரு மோதல் என்பது அவர்களை பலவீனப்படுத்துவது, அதாவது அந்த பாதுகாப்பு படையை பலவீனப்படுத்துவதற்கான நடவடிக்கையாகத்தான் இருக்கும். அதன்படி அதுதான் எல்லா நாடுகளிலுமே உலக நாடுகளில் ஒரு மரபாக பின்பற்றப்படுகிறது. இந்தியாவும் அதைத்தான் செய்கிறது. ஆனால் பாகிஸ்தான் அவற்றை பின்பற்றாமல் பொதுமக்கள் மீது ஒரு தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது என்று பார்க்கிறோம். எல்லை பகுதியில வான்வழியாக அவர்களுடைய தாக்குதல் 2 முறையும் முறியடிக்கப்பட்ட பின்னர் தரை வழியாக அவர்களுடைய தாக்குதலை அவர்கள் நடத்துகிறார்கள். தரை வழியாக பீரங்கிகள் மூலமாக ஒரு பக்கம் தாக்குதல் எல்லை பகுதிகளில் நடத்தப்படுகிறது. பொதுமக்களை குறிவைத்து அந்த தாக்குதலை அவர்கள் நடத்துகிறார்கள். இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் நேற்று இரவிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இந்தியா தாக்குதலை தொடங்கியது. அதில் ஒக்காரா என்ற அந்த ராணுவ குடியிருப்பு இருக்கக்கூடிய பஞ்சாப் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணம் இருக்கக்கூடிய பகுதியில இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் தொடங்கி இருக்கிறது. லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட நகரங்கள் எல்லாம் நேற்று இரவு முதலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துல ஒரு ராணுவ குடியிருப்புக்கு அருகே இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரினுடைய எல்லை பகுதியில தொடர்ந்து பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில அங்கே பாகிஸ்தான் ராணுவம் 14வது நாளாக அங்கே பீரங்கிகளை கொண்டு தரை வழியாக நடத்தக்கூடிய அந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களை எளிதாக குறிவிட்டு அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். ஆனால் இந்திய ராணுவ நிலைகள் மீது, பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகள் மீது, ராணுவ முகாம்கள் மீது அவர்களுடைய விமானப்படைகளை தாக்கக்கூடிய, அவர்களுடைய வழிமுறைகளுக்கு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை தான் இந்திய ராணுவம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. முதலில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற இந்த நடவடிக்கையும் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக, பயங்கரவாதிகள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அந்த இடத்தை குறிவைத்து அந்த தாக்குதலை இந்தியா மேற்கொண்டது. இந்த ஆபரேஷன் சிந்தூரை செயல்படுத்தியது 25 நிமிடங்கள்ல இந்த 3 வகையிலான அந்த தாக்குதல், ஒரு வியூகம் அமைத்து 3 வகையிலான தாக்குதல் துல்லியமான ஒரு தாக்குதலாக பயங்கரவாதிகள் மட்டுமே குறிவிட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக இருந்தது. ஆனால் பயங்கரவாதிகளுக்கு
இவர்கள் ஆதரவாக பாகிஸ்தானுடைய ராணுவம் செயல்பட்டு வருகிறது என்ற நீண்டகால குற்றச்சாட்டை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் ராணுவம் அதற்கு ஒரு போராக அதை எடுத்துக்கொண்டு இந்தியா அந்த பாகிஸ்தான் மீது நடத்திய ஒரு தாக்குதலாக அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் அதற்கு எதிர்வினையாற்றுகிறோம் என்ற பெயரில் இன்று முன்தினம் இரவு அவர்கள் ஒரு தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு தாக்குதல் இந்தியாவுக்குள் நடந்ததா என்பது தெரியாத அளவிற்கு அவற்றை முழுவதுமாக அதற்கு முறியடித்த இந்திய ராணுவம் நேற்று மதியம் தான் நேற்று பிற்பகலில் தான் இந்த தகவலையே வெளியிட்டிருந்தது. பாகிஸ்தான் இது போன்ற ஒரு தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டதாகவும் ஆனால் அவற்றை முறியடித்திருப்பதாகவும் அதற்கு எதிர்த்தாக்குதலாக நேற்று காலையில் பாகிஸ்தானுடைய 9 நகரங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை இந்த தகவலை வெளியிட்டிருந்தது, அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் அந்த தகவல் அந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அது குறித்த விவரங்களை வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துக் கொண்டிருந்த அடுத்த சில மணி நேரங்களில் பாகிஸ்தான் மீண்டும் ஒரு தாக்குதல் முயற்சியை தொடங்கியது. பாகிஸ்தான் பல்வேறு பகுதிகளில் ஒரே நேரத்தில் இந்த ட்ரோன்களை அனுப்பி குறிப்பாக ஜம்மு காஷ்மீரினுடைய பல்வேறு பகுதிகள், ஜம்முவினுடைய விமான நிலையம், அவந்திபுரா பகுதியில் இருக்கக்கூடிய விமானப்படை தளம், அதே போன்று அது எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை பூஞ்ச், உரி உள்ளிட்ட அந்த பகுதிகளை எல்லாம் தாக்குவதற்கு ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கு அந்த ட்ரோன்களை வெளியிட அவர்கள் ஏவியிருந்தார்கள். ஆனால் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு முழுவதுமாக முறியடித்தது. அது மட்டுமல்லாமல் ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட இந்த மாநிலங்களில் எல்லை பகுதிகளையும் அவர்கள் தாக்குவதற்கு முயன்றார்கள். அந்த தாக்குதலையும் முழுமையாக முறியடித்திருக்கிறது. அந்த பகுதியில தொடர்ந்து ஏவுகணை மூலமாக ட்ரோன் மூலமாக அவர்கள் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை வானிலேயே முறியடித்து அந்த ஏவுகணைகள் பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அடிப்படைக்கப்பட்டது. நேற்று இரவு நடந்த நடவடிக்கையில தொடர்ச்சியாக இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாதுகாப்பு துறையினுடைய அமைச்சர், முப்படையினுடைய தலைமை தளபதி ஆகியோர் சேர்ந்து ஆலோசனைகள் நடத்தினார்கள். முக்கியமாக அதுல இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலும் அந்த ஆலோசனை ஈடுபட்டார். அந்த ஆலோசனையில் சிறிது நேரத்திலேயே ஒரு பதிலடியை இந்தியா கொடுத்திருந்தது. இந்தியாவினுடைய ராணுவ, விமானப்படை, கடற்படை என முப்படைகளும் தயார் நிலையில் இருந்து வரக்கூடிய நிலையில நேற்று அந்த பதிலடியை தொடங்கினார்கள். அந்த பதிலடியில் பாகிஸ்தானுடைய பல்வேறு நகரங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின. இந்த நிலையில் தான் அந்த தாக்குதல் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய பதிலடி என்பது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பஞ்சாப், அதாவது பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துல இந்த ராணுவ குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதியில இந்த தாக்குதலை தொடங்கியிருக்கிறார்கள். 3வது நாளாக இந்த ட்ரோன் தாக்குதலை நாம் பார்க்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய போது இந்த கமிகாசே என்ற ஒரு வகையான ட்ரோனை பயன்படுத்தினார்கள். நேற்றைய தினம் இஸ்ரோ நாட்டிலிருந்து பெறப்பட்ட அந்த ட்ரோன்களை பயன்படுத்தினார்கள். இந்த ட்ரோனுடைய தாக்குதல் எல்லாம் துல்லியமான தாக்குதல். நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தின் மூலமாக நம்முடைய பாதுகாப்பு துறைக்கு வாங்கப்பட்ட தளவாடங்கள், தொழில்நுட்ப கருவிகள் எல்லாமே நாட்டிலேயே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கருவிகளை, தளவாடங்களை கண்டறிந்து அது போன்ற தளவாடங்களை தான் வாங்குகிறார்கள். அதன்படிதான் இந்த ட்ரோன்களை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அதனால வெற்றிகரமாக இந்த ட்ரோன்கள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை சென்று தாக்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் பாகிஸ்தானுடைய அந்த ட்ரோன்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.